வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கு சாப்டர் 10ல் இருக்கிற பார்ட் 10 வீடியோ. இதில் இமேஜ் ஃபார்மேஷன் இன் லென்ஸ் யூஸிங் ரே டயக்ராம். ரே டயக்ராமை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து லென்ஸில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த பார்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கான்வெக்ஸ் லென்ஸில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஃபார்மேஷன் இன் லென்ஸ், அதுக்கு ரே டயக்ராம் போடணும். ரே டயக்ராம் போடுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸை பொறுத்தவரையிலும் 3 ரூல்ஸ் இருக்குது. அப்போ ரே எந்த டைரக்ஷனில் போச்சுன்னா ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் எந்த டைரக்ஷனில் ரே வந்து வெளில வரும் அப்படிங்கிற ரூல்ஸ் தான் அது. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரருக்கு படிச்சிருப்போம். ரிஃப்ளெக்ஷனில் இன்சிடென்ட் லைட் எப்படி படும், ரிஃப்ளெக்ஷன் லைட் எந்த சைடு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத 4 ரூல்ஸ் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் நமக்கு வந்து இன்சிடென்ட் லைட் எந்த டைரக்ஷனில் போச்சுன்னா ரீஃப்ராக்ஷன் ஆகி நமக்கு எந்த டைரக்ஷனில் கிடைக்கும் அப்படிங்கிற 3 ரூல்ஸ் தெரியணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகணும்னா என்ன கண்டிஷன், மினிமம் வந்து 2 ரேவாவது ஒரு இடத்துல மீட் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து இமேஜ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போ ரே டயக்ராமோட ரூல்ஸ் நம்ம படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா நான் கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து தான் இதில் நான் ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து இந்த ரே ஆஃப் லைட் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ் வருது. ஸோ வர லைட் ரேஸு ஃபஸ்ட்டு இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸு. இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு லைட் ரேஸ் என்னவாக போகுது, பேரலாக போகுது. ஓகே, ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் பாசஸ் த்ரூ த செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2. அப்போ லைட் ரேஸ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2ல வந்து ஃபோக்கஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி டேர்ம்ஸ் படிக்கும்போது லென்ஸோட டேர்ம்ஸ் படிக்கும்போது படிச்சிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸுக்கு 2 ஃபோக்கஸ் உண்டு, F1 F2 2 ஃபோக்கஸ் உண்டு. அதே மாதிரி 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் உண்டு, C1 C2ன்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைட் ரேஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போச்சு அப்படின்னா செகண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2 வழியாக நமக்கு ரீஃப்ராக்ஷன் ரே வந்து வெளில கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் லைட் ரேஸ் போகுது. ஆனால் கான்கேவ் லென்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணும். ஸோ அப்போ படுற லைட் ரேஸ் என்ன ஆகுது, ரீஃப்ராக்ஷன் ஆகி டைவர்ஜ் ஆகிடுது. ஆனால் எங்கேருந்து நமக்கு டைவர்ஜ் ஆகிற மாதிரி தெரியறது, அப்பியர் டு டைவர்ஜ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா F1ல. அப்போ ஃபோக்கஸ் F1ல தான் நமக்கு வந்து லைட் ரேஸ் என்ன ஆகுது, டைவர்ஜ் ஆகி போகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸில் எ ரே ஆஃப் லைட் பாசஸ் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1. இப்போ இன்சிடென்ட் லைட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1 வழியாகவே நமக்கு போகுது. ஸோ இன்சிடென்ட் லைட்டு F1 வழியாக போகுது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1 வழியாக போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷன் வில் எமர்ஜ் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக நமக்கு வெளில வரும். ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் லைட் ரேஸ் எப்படி வரல வரும், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக நமக்கு வெளில வரும். அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ரே ஆஃப் லைட் அப்பியரிங் டு மீட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2. இந்த லைட் ரேஸ் இன்சிடென்ட் லைட் இதுதான். ஓகேவா? ஸோ இன்சிடென்ட் லைட் படுற லைட் ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பியர் டு மீட் அட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2. இங்கே F2ல வந்து மீட் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஆனால் படுற இன்சிடென்ட் லைட் என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகி பேரலாக போயிடுது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போயிடுது. பட் எங்கேருந்து நமக்கு அப்பியர் டு மீட் ஆகுது, F2லேருந்து மீட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த 2 டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இன்சிடென்ட் லைட் இதில் படுது அப்படின்னா கான்கேவ் லென்ஸில் அது ரீஃப்ராக்ஷன் ஆகி லைட் ரேஸு அதுவும் வந்து பேரலாக தான் போகும். ஆனால் எங்கேருந்து போகிற மாதிரி நமக்கு தெரியும், எங்கே மீட் ஆகிற மாதிரி தெரியும்னா F2ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் பார்க்குறோம். தேர்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரே ஆஃப் லைட் ரெண்டுக்குமே இப்போ 2 லென்ஸுக்குமே ஒரே ரூல் தான், கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான். அது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரே ஆஃப் லைட் பாசஸ் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர் O அப்படின்னு நோட் பண்ணுவோம் இல்லையா, லென்ஸோட சென்டர் பார்ட் ஆப்டிக்கல் சென்டர், அது வழியாக வந்து லைட் ரேஸ் இப்போ போகுது.
ஓகே, ஸோ அது போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் சென்டர் ஆஃப் த லென்ஸ் வில் எமர்ஜ் வித்தவுட் எனி டீவியேஷன். இங்கே எந்த டீவியேஷனுமே நடக்காமல் எமர்ஜ் ஆகி அது பாட்டு போயிடும். ஓகேவா? ஸோ ஆப்டிக்கல் சென்டர் வழியாக லைட் ரேஸ் வருது அப்படின்னா நேராக லைட் ரேஸ் வந்து எந்த டீவியேஷனும் இல்லாமல் நேராக போயிடும். ஸோ இது தேர்ட் ரூல். இந்த 3 ரூல் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு இருக்குது. ரே ஃபார்ம் ஆகிறதுக்காக வந்து அதாவது ரே வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து லென்ஸுக்கு இருக்கக்கூடியது இந்த 3 ரூல் மட்டும்தான். இந்த 3 ரூலை வச்சு தான், இந்த 3 ரேவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸு இது எடுத்தாச்சு. கான்வெக்ஸ் லென்ஸு இதில் சென்டர் ஆப்டிக்கல் சென்டர் ஓ அப்படிங்கிறத நோட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த சென்டரில் ஒரு கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ், அதாவது இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை, தூரத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை வந்து கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்போ லைட் ரேஸ் அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக லைட் ரேஸ் நமக்கு வருது. அப்போ பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக வர லைட் ரேஸ் வந்து அட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்னால 2 பேரலல் லைனே நான் போட்டிருக்கேன். ஸோ இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட் லைட் ரேஸ் என்ன ஆகுது பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக வருது. அது ஆஃப்டர் ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகணும் பேரலாக வர லைட் ரேஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2. ஸோ இந்த இடத்து தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2, இங்கே தான் நமக்கு மீட் ஆகுது. ஓகே, அப்போ கிடைக்கக்கூடிய இமேஜ் நமக்கு எந்த இடத்துல கிடைக்குது அட் பொசிஷன் என்ன F2, பிரின்சிபல் ஃபோக்கஸ் F2ல நமக்கு இமேஜ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்குது? 2 லைட் ரேஸும் ஒரே இடத்துல ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகுது இல்லையா? அப்போ பாயிண்ட் சைஸ் இமேஜ் தான் நமக்கு வந்து ரொம்ப சின்ன இமேஜ், பாயிண்ட் சைஸ் இமேஜ் தான் கிடைக்குது. ஹைலி டிமினிஷ்டு இமேஜ் தான் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் நம்ம இதில் நோட் பண்ணுறது. இமேஜ் எப்படி நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத நோட் பண்ணுறது தான் ரிசல்ட். ஓகே, F2ங்கிற இடத்துல கிடைக்குது. பாயிண்ட் சைஸ், ஏன்னா எல்லா லைட் ரேஸும் ஒரே பாயிண்ட்ல ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப சின்ன பாயிண்ட் சைஸ் இமேஜ் தான் நமக்கு கிடைக்குது, டிமினிஷ்டு இமேஜ் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது புரியுதா? அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் உங்களுக்கு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆச்சு இதுக்கான நம்ம புக்கில் கொடுத்துருக்க பிக்சர் தான் இது. ஸோ இதில் வந்து MN அப்படிங்கிற கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். MN அப்படிங்கிற கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுருக்கோம். இதில் சென்டர் வந்து O, ஆப்டிக்கல் சென்டர். F1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், F2 அப்படிங்கிறது இந்த சைடில் செகண்ட் ஃபோக்கஸ். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C1 சொன்னோம் இல்லையா? அப்போ C1 அப்படிங்கிற சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதுதான் 2F1 நோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் C2 இது வந்து 2F2 நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது F1, இது ஒரு F1, இது ஒரு F1, அதனால் 2F2. ஓகே, அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் வைக்கும்போது நமக்கு இமேஜ் இந்த இடத்துல கிடைக்குது, I அப்படிங்கிற இமேஜ். ஓகே, இப்போ செகண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இது வந்து பியாண்ட் 2F1. 2F1க்கு இங்கே நம்ம போட்டோம் இல்லையா? 2F1 இங்கே பார்த்தோம் இல்லையா? 2F1க்கு பின்னாடி. ஓகே, ஸோ அப்போ 2F1க்கு பின்னாடி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து F1னு வச்சுக்கிட்டோம், இது வந்து F2னு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆக்சஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் வந்து 2F1 இங்கே நோட் பண்ணிக்கிறேன். 2F1 இப்போ 2F1ல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து அதுக்கு பின்னாடி வைக்க போகிறோம். ஸோ 2F1க்கு பின்னாடி இதுதான், இது 2F1க்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்டை இப்போ உங்களுக்கு வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேரலல் லைன் வரையலாமா? ஸோ பேரலல் லைன் வரைஞ்சோம். இங்கே ஒரு F2, இங்கே ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வந்து 2F2. ஓகே, ஸோ இப்போ பேரலல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி போகும் நமக்கு? ஸோ இந்த லைன் வழியாக போகும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த லைன் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O, ஆப்டிக்கல் சென்டர் O வழியாக போகிறது போடலாமா? ஸோ ஆப்டிக்கல் சென்டர் O வழியாக போச்சு அப்படின்னா நமக்கு இங்கே போகும். அப்போ 2F1 நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல மீட் ஆகுது? இந்த இடத்துல மீட் ஆகுது. ஓகே, ஸோ நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் வயதுனால கரெக்டாக வரல. அப்போ வந்து என்ன கிடைக்கும், எங்கே கிடைக்கும் இமேஜ்னா இப்படி கிடைக்கும். இங்கேருந்து 2F2 நம்ம நோட் பண்ணிக்குவோம். 2F2 இங்கே நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகே, இமேஜ் I அப்படிங்கிறது இங்கே கிடைக்குது.
ஸோ இப்போ இமேஜ் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்வெர்ட் இமேஜ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்வெர்ட் இமேஜ் இங்கே தலைகீழா நமக்கு தெரியுதா இமேஜ். ஸோ அப்போ இன்வெர்ட் இமேஜ் எந்த இடத்துல கிடைக்குது F2க்கும் 2F2க்கும் நடுவில் கிடைக்குது. ஓகே, பிட்வீன் F2 அண்ட் 2F2 இது ரெண்டுக்கும் நடுவில் கிடைக்குது இமேஜ். ஓகேவா, ஸோ F2 அண்ட் 2F2க்கு நடுவில் கிடைக்குது. செகண்ட் பாயிண்ட் எப்படி இமேஜ் கிடைக்குது, ரொம்ப சின்ன சைஸ் இமேஜ் தான் நமக்கு இங்கே ஃபோக்கஸ் ஆகும். அப்போ டிமினிஷ்டு இமேஜ் தான் ஃபோக்கஸ் ஆகும். அதே நேரத்தில் இன்வெர்ட் இமேஜ்னாலே நமக்கு என்ன இமேஜ், ரியல் இமேஜ். ஸோ இன்வெர்ட்னாலே நமக்கு ரியல் இமேஜ். இன்வெர்ட் ரியல் F2 அண்ட் 2F2க்கு நடுவில் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி டிமினிஷ்டு இமேஜ் கிடைக்குது. ஸோ இது இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரெண்டாவது இது. ஓகேவா, ஸோ இதை நான் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கிறத உங்களுக்கு இமேஜ் காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது லென்ஸு. ஸோ இது 2F1க்கு பின்னாடி. ஓகேவா, பியாண்ட் 2F1க்கு பின்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் வச்சுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேரலாக போகிற லைட் ரேஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு போகுது. அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற லைட் ரேஸ் வந்து இங்கே நமக்கு மீட் ஆகுது. அப்போ ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டோட இமேஜ் எப்படி கிடைக்குது, நமக்கு வந்து தலைகீழாக நமக்கு கிடைக்குது. அதுதான் இன்வெர்ட் ரியல் F2க்கும் இங்கே F1 இது 2F2. ஓகேவா, இது ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், டிமினிஷ்டு இமேஜ் கிடைக்கும். இதுதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் இமேஜ் ஃபார்மேஷனுக்கு 2 பாயிண்ட் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் கான்வெக்ஸ் லென்ஸில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த இமேஜ் எப்படி அப்படி எங்கே நம்ம வைக்கிறோம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் 2F1ல் வைக்க போகிறோம் ஆப்ஜெக்டை. இதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்தாச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம இது F1 இல்லையா, ஸோ இது 2F1, இது F2, இது 2F2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்டை இங்கே வைக்க போகிறோம். ஆப்ஜெக்டை இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2F1ல் வச்சோம்னா நமக்கு இமேஜ் வந்து இந்த பேரலல் லைன் வரைஞ்சிருவோமா. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிறது, ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இங்கே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போச்சுன்னா ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இங்கே கிடைக்கும். கரெக்டாக நம்மளுக்கு மீட் ஆகலை, இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எந்த இடத்துல ஆக்சுவலாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2F2லேயே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இன்வெர்ட் இமேஜ் கிடைக்கும். இன்வெர்ட் இமேஜ் எந்த இடம்னா 2F2லேயே நமக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஃபோக்கஸ்லேயே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2F2 தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லலான்னு சொன்னோம். ஓகேவா, ஸோ இது ஓ வழியாக போகிற லைட் ரேஸு, இது பேரலாக போகிற லைட் ரேஸு. ஸோ அப்போ வந்து 2F2ல் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். கிடைக்கக்கூடிய இமேஜ் ரியல் இன்வெர்ட். அதே தான் நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தது தான், ரியல் இமேஜ் இன்வெர்ட் இமேஜ் அட் 2F2ல் கிடைக்குது. ஸோ இமேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சைஸ் நம்ம வச்சோமோ அதே சைஸ் இமேஜ் தான் இங்கே கிடைக்கும். ஸோ சேம் சைஸ் இமேஜ். ஓகே, ஸோ இதுக்கு புக்கில் கொடுத்துருக்க பிக்சரையும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அந்த பிக்சர். எங்கே வச்சுருக்கோம் நம்ம லைட் இதை ஆப்ஜெக்டை 2F1லேயே வச்சுருக்கோம். ஸோ பேரலாக போகிற லைட் ரேஸ் என்ன ஆகுது, இந்த இடத்துல நமக்கு போகுதா. ஸோ ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிறது இங்கே நமக்கு போகுது. இங்கே நமக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகுது, இமேஜ் வந்து 2F1லேயே ஃபார்ம் ஆகுது. எப்போ வந்து 2F2ல் ஃபார்ம் ஆகுது. எப்போ வந்து நம்ம 2F1ல் வைக்கும்போது இமேஜ் 2F2ல் ஃபார்ம் ஆகுதோ அதே அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் இமேஜ் தான் கிடைக்கும். ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ பொசிஷன் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிட்வீன் F1 அண்ட் 2F1. இப்போ வந்து ஆப்ஜெக்டை F1க்கும் 2F1க்கும் நடுவில் வைக்க போகிறோம். ஸோ F1ங்கிறது இது வந்து F2. ஸோ 2F1 இது ரெண்டுக்கும் நடுவில் வச்சுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷனை பாருங்கள், ஆப்ஜெக்ட் பொசிஷனை முன்னாடி கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ 2F1க்கும் F1க்கும் நடுவில் வச்சுட்டோம். இப்போ பேரலல் ரே வரையலாமா. 2F1க்கும் F1க்கும் நடுவில் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பேரலல் ரே வரைகிறோம். பேரலல் ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிறது இங்கே. அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிறது இங்கே. ஓகேவா, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிறது இப்படி போகும். அப்போ நமக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும், இது வந்து 2F2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இடத்துல போய் மீட் ஆகணும். ஸோ 2F2க்கு பின்னாடி, ஓகே 2F2க்கு பின்னாடி நமக்கு கிடைக்கும்.
பியாண்ட் 2f2 ஓகேவா. ஸோ இப்போ 2f2க்கு நமக்கு பின்னால் இமேஜ் கிடைக்கும். அட் பொசிஷன் எங்கே பியாண்ட் 2f2. இதுவும் இன்வெர்ட் இமேஜ் தான், ரியல் இமேஜ் தான். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்லார்ஜ் சைஸ், இது சைஸை விட என்லார்ஜ் சைஸான இமேஜ் கிடைக்கும். அப்போ புக்கில் கொடுத்துருக்க இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. இப்போ புக்கில் கொடுத்துருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 2f1க்கும் 2f1க்கும் நடுவில் வந்து நம்ம ஆப்ஜெக்டை வச்சுருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து 2 லைட் ரேஸ் எடுக்கிறோம். ஒன்று பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக போகிறது இங்கே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிறது வந்து இந்த இடத்துல மீட் ஆகுது. அப்போ நமக்கு இன்வெர்ட் இமேஜ் இங்கே கிடைக்குது எங்கே 2f1க்கு பின்னால். ஓகே, ஸோ பியாண்ட் 2f2 ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ். அப்போ என்லார்ஜ், இந்த சைஸை விட இது என்னவோ கிடைக்கும், பெரிய சைஸாக நமக்கு கிடைக்கும். என்லார்ஜ் இமேஜ் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ 4 இமேஜ் ஃபார்ம் ஆகிறத பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ஃபோக்கஸ் f1லேயே இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாச்சு நமக்கு ஆப்ஜெக்ட் இது f1, இது f2. ஓகே, ஸோ இப்போ f1லேயே நம்ம ஆப்ஜெக்டை வச்சுட்டோம். ஆப்ஜெக்டை f1லேயே வச்சுட்டோம் அப்படின்னா இது பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக போகிற லைட் ரேஸ், ஸோ ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் போயிடும். அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற லைட் ரேஸ், ஸோ இதுவும் இப்படி போயிடுது. அட் இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் இமேஜ் நமக்கு கிடைக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வச்சோம்னா இது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் வச்சோம்னா நமக்கு இமேஜ் f2ல ஃபார்ம் ஆகுது. இப்போ ஆப்ஜெக்டை f1ல வச்சோம் அப்படின்னா இமேஜ் வந்து அட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இன்ஃபனைட் எப்படி கிடைக்கும், இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் கிடைக்கும் அப்படிங்கும்போது என்லார்ஜ் இமேஜாக நமக்கு கிடைக்கும் இமேஜ். ஓகே, அதுவும் ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜாக தான் நமக்கு கிடைக்கும். என்லார்ஜ் ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். இதில் புக்கில் கொடுத்துருக்க நம்மளோட பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இதில் வந்து f1லேயே நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் f1ல வைக்கும் பொழுது பேரலாக போகிற லைட் ரேஸ் இது, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற லைட் ரேஸ் இது. ஸோ அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேரலாக போகிற லைட் ரேஸ் வந்து f1 வழியாக போகணும். ஓகேவா, கரெக்டாக ஃபோக்கஸ் f1 வழியாக போகணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து நமக்கு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கிது. ஸோ ஆப்ஜெக்ட் இதுவும் வந்து ரியல், இன்வெர்ட் அண்ட் என்லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் f1 f அண்ட் o. ஓங்கிறது என்ன, ஆப்டிக்கல் சென்டர். ஓ அப்படிங்கிறது ஆப்டிக்கல் சென்டர். ஓகே, ஸோ f1 அப்படிங்கிறது ஃபோக்கஸ், ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் f1. அப்போ ரொம்ப கிட்டக்கையே நம்ம ஆப்ஜெக்ட் வைக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டக்கையே நம்ம வச்சுட்டோம் ஆப்ஜெக்டை. ஸோ அப்போ என்னவாகும், இதுலேருந்து பேரலல் ரைட் ரேஸ் இப்படி படும். பேரலல் ரைட் ரேஸ் இப்படி பட்டால் நமக்கு என்னவாகும், ஃபோக்கஸ் f1 வழியாக இப்படி போகணும். இன்சிடென்ட் லைட்டு, இது ரீஃப்ராக்ஷன் லைட்டு. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டர் வழியாகவே போகிற லைட் ரேஸ். இது நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. பட் ஆனால் இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து இப்படியே எக்ஸ்ட்ராப்லேட் வரைங்க. எக்ஸ்ட்ராப்லேட் வரைஞ்சிங்க அப்படின்னா இமேஜ் வந்து மிரருக்கு பின்னாடியே, லென்ஸுக்கு பின்னாடியே தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஓகே, லென்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே நமக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ் ஐ. அப்போ லென்ஸுக்கு பின்னாடியே இமேஜ் ஃபார்ம் ஆனால் அது என்ன இமேஜ் சொல்லுவோம் நம்ம, விர்ச்சுவல் இமேஜ். ஸோ இமேஜ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து நேராகவே நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ விர்ச்சுவல் இமேஜ்னால் அது என்ன இமேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். நேரான இமேஜ்னா என்னவா கிடைக்குது, எரக்ட் இமேஜ். விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ். இந்த ஆப்ஜெக்ட் சைஸை விட இமேஜ் சைஸ் எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா. அப்போ என்லார்ஜ் இமேஜ் எந்த சைடில் கிடைக்குது, லென்ஸோட ஆப்ஜெக்ட் எந்த சைடு வச்சுருக்கோமோ அதே சேம் சைட்லேயே நமக்கு இமேஜ் கிடைக்குது. ஸோ இந்த ஒரு இதில் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், விர்ச்சுவல் இமேஜ், எரக்ட் இமேஜ் கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, கான்கேவ் லென்ஸை கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இமேஜுமே கிடைக்கும். ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ் ரெண்டுமே கிடைக்கும். எரக்ட் அண்ட் இன்வெர்ட் இமேஜ் ரெண்டுமே கிடைக்கும்.
இதில் ஒரே ஒரு பொசிஷனில் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கிது. அது எந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வச்சுருக்கும் போது, அதாவது F1க்கும் ஓக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவுலேயே ரொம்ப கிட்டக்கே வச்சுருக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும். இதில் புக்கில் கொடுத்துருக்க பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து ஆப்ஜெக்ட், சாரி இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ கிட்டக்க இருக்குது பாருங்கள் லென்ஸுக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆகும். இதோட இமேஜ் வந்து நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ வெர்ச்சுவல் இமேஜ் மிரருக்கு பின்னாடி நமக்கு ஃபார்ம் ஆகுது, நேரான இமேஜ் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத, இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படிங்கிறத சிம்பிளாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட் காலத்தில் நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ இமேஜ் எப்படி டேப்லெட் காலத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை எந்தெந்த பொசிஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம இப்போ 6 பொசிஷன் வந்து போட்டு காமிச்சோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ், பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அட் ஃபோக்கஸ் F2, ரிலேட்டிவ் சைஸ் ஆஃப் த இமேஜ் சைஸ் எப்படி நமக்கு கிடைக்குது, ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ், நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியல் அண்ட் இன்வெர்ட். ஸோ பியாண்ட் 2F1, பிட்வீன் F2 அண்ட் 2F2க்கு நடுவில் கிடைக்குது நமக்கு டிமினிஷ்டு இமேஜ் கிடைக்குது, ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ் கிடைக்குது. ஸோ அட் F1லேயே வைக்கிறோம் ஆப்ஜெக்டை அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய இமேஜ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் 2F2ல் கிடைக்குது. 2F1ல் வச்சோம்னா 2F2ல் கிடைக்குது. அப்போ ரெண்டுமே என்னவா இருக்குது, சேம் சைஸாக இருக்குது, ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ். ஸோ பிட்வீன் F1 அண்ட் 2F1 அப்படின்னு வச்சோம்னா பியாண்ட் 2F2, enlarge image, ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜ். அட் ஃபோக்கஸ் F1லேயே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை அட் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸில் கிடைக்குது, இன்ஃபினிட்லி லார்ஜ் ஆர் ஹைலி என்லார்ஜ் இமேஜ். ஸோ ஹைலி என்லார்ஜ் இமேஜாக கிடைக்கும், ரியல் அண்ட் இன்வெர்ட் இமேஜாக கிடைக்கும். கடைசி இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா F1க்கும் ஓவுக்கும் நடுவில் வைக்கிறோம், அப்போ ரொம்ப கிட்டக்க வைக்கிறோம். ஆன் த சேம் சைட் ஆஃப் த லென்ஸ் அஸ் த ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் லென்ஸில் வச்சுருக்கோமோ அதே பக்கத்தில் நமக்கு வந்து இமேஜும் கிடைக்கும். எப்படி இமேஜ் கிடைக்கும், என்லார்ஜ்டு இமேஜ் கிடைக்கும். இதில் மட்டும்தான் வெர்ச்சுவல் அண்டு எரக்ட் இமேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இதில் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வைக்கிறோம்னா இமேஜ் வந்து F2ல் கிடைக்குது. இதில் ஃபோக்கஸ், அதாவது ஆப்ஜெக்ட் F1ல் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இமேஜ் கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இது ஒன்றும் டிஃப்ரெண்ட் வராது. F1ல் வச்சோம்னா F2ல் கிடைக்க போகுது, 2F1ல் வச்சோம்னா 2F2ல் கிடைக்க போகுது, சேம் சைஸ் கிடைக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டுதையும் இந்த 4th 5th ஒன்னையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் நம்ம கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சிட்டோம்னா இந்த டேப்லெட் காலம் போடுறது ஈஸி. ஓகே, ஸோ இந்த டேப்லெட் காலத்தை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிக்சர் இமேஜ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.